வணக்கம். இன்னைக்கு உத்திராட்டத்தி நட்சத்திரத்தை பற்றி பார்க்கலாம். உத்திராடத்தி நட்சத்திரம் பார்த்தோம் அப்படின்னா, இதனோட அதிபதி சனி பகவான் என்பதால் எப்போதும் உண்மையை பேசுவாங்க. மிகுந்த சாமர்த்தியசாலியாக இருப்பாங்க. கவர்ந்திழுக்கும் காந்தம் போன்ற தோற்றத்தை பெற்றிருப்பார்கள். மென்மையான குணமும் தூய்மையான மனமும் கொண்டவர்கள். தோல்விகளை கண்டு துவள மாட்டார்கள். சாதுவான குணம் கொண்டவர்களாக இருந்தாலும் கூட கோபம் வந்தால் முரட்டுத்தனமாக அது வெளிப்படும். யாருக்கும் எப்போதும் ஒரு போலி வாழ்க்கை வாழ மாட்டாங்க. நண்பர்கள் அதிகமாக இருந்தால் கூட அவங்களிடம் எந்த உதவியும் எதிர்பார்க்க மாட்டாங்க. அதாவது பிடிவாத குணம் இருக்கும் உங்களுக்கும். அடுத்து பேச்சில் வேகமும் விவேகமும் நிறைந்திருக்கும். அடுத்து பேச்சை விட செயலில் தான் அதிகமாக ஈடுபடுவாங்க. அடுத்து யாருக்காகவும் தங்களுடைய குணத்தை மாற்றிக்க மாட்டாங்க. எதிர்காலத்தை எண்ணி கனவு காணாமல் அந்த நிகழ்காலத்தை பற்றியே நம்பி வாழ்வாங்க. மற்றவர்களுக்கு உதவும் குணம் இவங்களுக்கு இருக்கும். அடுத்து தியாக குணமும் இவங்களுக்கு இருக்கும். அப்படிங்கிறதுனால தாராளமான நன்கொடைகளை இவங்க கொடுப்பாங்க. இவர்களுக்கே உரிய நற்குணங்களால் சமுதாயத்தில் நல்ல மரியாதை இவங்க பெற்றிருப்பாங்க. அடுத்து கல்வி அப்படின்னு வரும்போது உத்திராடத்தி நட்சத்திரக்காரங்கள் கல்வி சுமாராகத்தான் இருக்கும். அப்படி இருந்தாலும் கூட இவங்களுக்கு உள்ள அறிவு அறிஞர்களுக்கு நிகரானதாக இருக்கும். பல விஷயங்களையும் கற்று நிபுணராகவும் சிறப்பு திறன் கொண்டிருப்பார்கள். நுண்கலைகள் மற்றும் பல்வேறு புத்தகங்களை எழுதும் திறனையும் பெற்றிருப்பாங்க. அடுத்து தொழில் அப்படின்னு சொல்லி வரும்போது தர்மத்தின் வழியில் சம்பாதிக்க வேண்டும் அப்படின்ற எண்ணம் இருக்கும். சட்டம் பயிலுபவர்களாகவும் பத்திரிகை ஆசிரியர்களாகவும் வானவியல் ஜோதிடம் மருத்துவம் வங்கி பணி போன்றவற்றிலும் இவங்க இருப்பாங்க. அடுத்து பள்ளி கல்லூரி கட்டுமான நிறுவனம் சிப்பன்ஸ் பதிப்பகம் போன்றவற்றையும் நடத்துவாங்க. அடுத்து வெளிநாடுகளுக்கு சென்று சம்பாதிக்கும் யோகமும் இவங்களுக்கு இருக்கும். அடுத்து குடும்பம் அப்படின்னு சொல்லி வரும்போது இந்த நட்சத்திரக்காரங்க மனைவியிடமும் பிள்ளைகளிடமும் அதிக பாசம் வச்சிருப்பாங்க. கலாச்சாரம் பண்பாடு தவறாமல் வாழ விரும்புவாங்க. அடுத்து எல்லா வசதிகளும் இருந்தாலும் கூட எளிமையான வாழ்க்கையை வாழ்வாங்க. தாய் மீது அதிக பாசம் கொண்டவங்களாகவும் இருப்பாங்க. அடுத்து இயற்கையான சூழலில் வீடு அமைந்து அமைதியாக வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அடிக்கடி பயணம் அதாவது டிராவலிங் போயிட்டே இருப்பாங்க. அடுத்தது ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவங்களுக்கு தொடக்க திசை சனி அப்படிங்கிறதுனால நீர் தொடர்பான பாதிப்பு நிறைய வரும். அஜீரண கோளாறு கை கால்களில் அடிபட வாய்ப்புள்ளது. கல்லீரல் பிரச்சனை அதிக மருந்துகள் உண்பதால் உள்ளுறுப்புகளில் பாதிப்பு ஏற்படும். சிறு வயசுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கட்டும். அப்போ சனி பகவான்ங்கிறதுனால நீர் பிரச்சனை ஏற்படும். அடுத்து உத்திராடத்தி குணங்கள் நட்சத்திரத்தோட குணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது உத்திராடத்தி நட்சத்திரத்தோட அதிபதி சனி பகவான் மீனராசியை சேர்ந்தது. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எந்த சூழ்நிலையிலும் உண்மையை தான் பேசுவாங்க. எதிரும் நடுநிலைத்தன்மையோடு நடந்துக்குவாங்க. சொன்ன சொல் தவற மாட்டாங்க. கல்வியில் சிறந்து விளங்குவாங்க. வெளியூர் பயணங்களை விரும்புவார்கள். அடுத்து பொதுவான குணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான தர்மம் செய்யும் சிந்தனை உங்களுக்கு நிறைய இருக்கும். எதையும் தொலைநோக்கு சிந்தனையோட தான் பார்ப்பாங்க. இதனால் சாதாரண நிலையிலிருந்து படிப்படியாக உயர்ந்த நிலைக்கு முன்னேறுவாங்க. அடுத்து அதிகம் பேச மாட்டாங்க. இவர்கள் தொட்ட காரியம் எல்லாம் துலங்கும். எல்லாம் தெரிந்தும் அலட்டி கொள்ள மாட்டாங்க. போலியான வாழ்க்கையை வாழ தெரியாதவர்கள் தான் இவங்க. நீதி நேர்மையை விட்டு எப்போதும் விலகாதவர்கள். சனி அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா அந்த நீதி நேர்மை இவங்கள்ட்ட இருக்கும். அடுத்து கூச்ச சுவாபம் உள்ளவர்களாக இருப்பார்கள். சிலர் சிறு வயதில் பெற்றோரை பிரிந்திருக்க நேரிடும். சாதுவானவர்கள். ஆனால் முன்கோபம் வந்துவிட்டால் முரட்டுத்தனமாக இருக்கும். வானவியல் மருத்துவம் ஜோதிடம் வங்கி துறைகளில் சிறிது விளங்குவாங்க. நண்பர்கள் வட்டம் பெரிதாக இருக்கும். மனைவி நண்பை அதிகம் எதிர்பார்ப்பவர்கள். சொந்த வாகனம் இருந்தாலும் கூட நடந்து செல்லும் எளிமை விரும்பிகள். மரம் செடி கொடி அமைந்த அமைதியான சூழல வாழ விரும்புவார்கள். அடிக்கடி வெளிநாட்டு பயணம் மேற்கொள்பவர்களாக இருப்பாங்க. வயதான காலத்தில் துறவரத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும். அடுத்தது உத்திராடி பாத வரையா பார்க்கலாம். உத்திராடத்தின் முதல் பாதம் பார்த்தீங்கன்னா முதல் பாதத்தை ஆட்சி செய்பவர் சூரிய பகவான். இந்த பாதத்தில் பிறந்தவங்க அன்புக்கு கட்டுப்பட்டு நடப்பாங்க. உண்மையாக வெளிப்படையாக நடந்து கொள்வார்கள். மற்றவர்களிடம் இந்த குணத்தை எதிர்பார்ப்பாங்க. தன்னம்பிக்கையோடு செயல்படுவார்கள். எந்த செயலையும் வித்தியாசமாக செய்து பிறரது பாராட்டை பெறுவார்கள். உதவும் குணம் படைத்தவர்கள். குடும்பத்தினிடம் அன்புடன் நடந்து கொள்வார்கள். அடுத்து உத்திராடத்தி 2ஆம் பாதம் அப்படின்னு பார்க்கும்போது 2ஆம் பாதத்துக்கு அதிபதியாக விளங்குபவர் புதன் பகவான். கலாச்சாரம் பண்பாட்டை மீறமாட்டாங்க. மனைவிக்கு சம உரிமை கொடுப்பாங்க. தேசப்பற்றும் மொழிப்பற்றும் இருக்கும். புகழ்ச்சியை விரும்ப மாட்டாங்க. எடுத்த வேலையை முடிக்காமல் ஓய மாட்டார்கள். நண்பர்களுக்கு அதிகம் செலவிடுவாங்க. நேரம் வரும்போது திறமைகளை வெளிப்படுத்துவாங்க. அடுத்து உத்திராடத்தி 3ஆம் பாதம் பார்க்கும்போது 3ஆம் பாதத்துக்கு அதிபதி சுக்கிரன். எப்போதும் துருதுருன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. எதையும் மாறுபட்ட கோணத்தோடு செய்வதால் அவை மற்றவைகளையும் கவரும் சிறப்பாகவும் அமையும். எப்போதும் மகிழ்ச்சியாக காணப்படுவாங்க. தெய்வ பக்தி அதிகம் இருக்கும். கலைகளில் ஆர்வம் உள்ளவர்கள். சகோதர சகோதரிகளுக்காக எதையும் செய்வாங்க. பல மொழிகளில் பேசி தேர்ச்சி பெற்றிருப்பாங்க.
அடுத்தது உத்திராடத்தை 4ஆம் பாதம் அப்படின்னு பார்க்கும்போது என்னோட அதிபதி வந்து செவ்வாய் பகவான். புத்திசாலிகள், முன்கோபிகளாகவும் இருப்பாங்க, நற்குணங்கள் பெற்றிருப்பார்கள், பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் மதித்து தான் நடப்பாங்க, மனைவி பிள்ளைகளிடம் அன்புடன் நடந்து கொள்வாங்க, ஆபத்தில் இருப்பவர்களை காப்பாற்ற முனைப்பு காட்டுவாங்க, சதா சர்வகாலமும் எதையாவது சிந்தித்து கொண்டே இருப்பவர்கள் தான் இவங்க. அடுத்து உத்திராடி நட்சத்திரக்கான கோயில் அப்படின்னு சொல்லி பார்க்கமா, புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் தாலுகா தீயத்தூரில் அமைந்துள்ளது. அருள்மிகு சுகதரலட்சுமீஸ்வரர் திருக்கோயில். தாயார் வந்து பிரகநாயகி, பெரிய நாயகி. உத்திராடத்தி நட்சத்திரக்காரங்க தங்களது தோஷங்களை நீங்க இத்தலை இறைவனை வந்து வழிபடுகின்றனர். கடன்கள் பிரச்சனை தீர, செல்வம் செழிக்க, புத்திரபாக்கியம் கிடைக்க இங்கு வந்து வழிபாடு செய்வது சிறப்பானதாக இருக்கும். நன்றி, வணக்கம்.